பீஷ்மரால் தேற்றப்பட்ட யுதிஷ்டிரர் மேலும் பல சந்தேகங்களை பீஷ்மரிடம் கேட்டுக்கொண்டு வருகையில் ஒரு நிலையில், மூத்தவரே, தெய்வ முயற்சி என்ற இரண்டில் எது முக்கியமானது என்று கேட்டார். பீஷ்மர் இது சம்பந்தமாக வசிஷ்டரிடம் பிரம்மதேவன் சில விளக்கங்களை அளித்தான். அதன் அடிப்படையில் உனக்கு நான் சொல்கிறேன். சரியான நிலத்தை தேடி பிடித்து எவ்வகையான விதையை ஒரு மனிதன் விதைக்கிறானோ அதற்கேற்றபடி பலனை அவன் அடைகின்றான். இதே போல ஒரு மனிதன் தான் செய்யும் செயலுக்கும் தான் செய்யும் நற்செயலுக்கும் தீச்செயலுக்கும் உரிய பலனை அடைகிறான். நிலமில்லாமல் ஒரு விதை முளைத்து விடாது. விதை விதைக்கப்படாமல் நிலமும் எந்த பயனையும் தராது. இங்கே நிலம் என்பது ஒரு மனிதனின் செயல், அவனுடைய கர்மம். விதை என்பது தெய்வத்தின் செயல், அதனுடைய கருணை. இரண்டும் சேரும்போதுதான் பலன் உண்டாகிறது. மனிதனின் முயற்சிக்கு எந்தவித பங்குமே கிடையாது என்றால் அதன் பின் இந்த உலகம் முழுவதும் தெய்வத்தின் கருணையை எதிர்பார்த்து கொண்டு எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் இருந்துவிடும். முயற்சி செய்யாத மனிதனுக்கு தெய்வம் எதையும் தருவது கிடையாது. அதே நேரத்தில் தெய்வத்தின் கருணை இல்லாமல் மனிதனுடைய எந்த முயற்சியும் வெற்றி பெறவும் செய்யாது. மிக சிறிய நெருப்பானது காற்றினால் தூண்டப்பட்டு பெரும் நெருப்பாக மாறுவது போல் மனித முயற்சி தெய்வத்தின் அருளால் விருத்தி அடைந்து பலனை தருகிறது. நெருப்பில்லாத இடத்தில் காற்று வீசினால் நெருப்பு உண்டாகிவிடாது. அதேபோல காற்றில்லாத இடத்தில் நெருப்பை தோற்றுவிட்டால் அது அணைந்து போகும். மனித முயற்சி தெய்வத்தின் கருணை இல்லாவிட்டால் நிறைவேறாது. முயற்சி இல்லாத இடத்தில் தெய்வத்தின் கருணை கிட்டாது. ஆகையால் இரண்டுமே சேரும் போதுதான் பலன் உண்டாகிறது. இதையடுத்து பீஷ்மர் யுதிஷ்டிரர் விசுவாசத்தின் தன்மை பற்றியும் அதன் மேன்மை பற்றியும் விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதற்கு பதில் கூற தொடங்கிய பீஷ்மர் இந்திரனுக்கும் ஒரு கிளிக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலை எடுத்து சொன்னார். காசிராஜனுடைய நாட்டில் ஒரு காட்டில் ஒரு வேடன் விஷம் தோய்ந்த அம்பை ஒரு மிருகத்தின் மீது செலுத்தினான். அது குறி தவறி அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது பதிந்து விட்டது. கொடிய விஷம் கொண்ட அந்த அம்பு பாய்ந்ததால் அந்த மரம் பாதிக்கப்பட்டு அதனுடைய இலைகள், காய்கள், பழங்கள் எல்லாம் உதிர்ந்து போய்விட்டன. அப்படி அந்த மரம் எல்லாவற்றையும் இழந்து நின்ற போது கூட ஏற்கனவே அதில் வசித்து கொண்டிருந்த ஒரு கிளி அந்த மரத்தை விட்டு பறந்து செல்லாமல் அதிலேயே தங்கியிருந்து இதை கண்ட இந்திரன் பெரும் வியப்படைந்தான். கிளியை பார்த்து, பட்டு போய்விட்ட இந்த மரத்தை நீ ஏன் விடாமல் இருக்கிறாய்? இலைகள், கனிகள் என்று உனக்கு வேண்டிய எதுவுமே இல்லாத இந்த மரத்தினால் இனி உனக்கு என்ன பயன்? இந்த காட்டில் எத்தனையோ மரங்கள் இங்கிருந்து சென்று அம்மரங்களில் ஏதாவது ஒன்றில் வாசம் செய்வதுதானே உனக்கு நல்லது. ஏன் நீ இதிலே இருக்கிறாய் என்று கேட்டான். இப்படி கேட்ட இந்திரனை பார்த்து அந்த கிளி கூறியது, இந்த மரத்தில்தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன். என்னுடைய இளமை பருவத்தில் இந்த மரம் எனக்கு பெரும் பாதுகாப்பை தந்தது. இதனுடைய பழங்கள் தின்று நான் உயிர் வாழ்ந்தேன். எனக்கு அடைக்கலம் தந்ததே இந்த மரம்தான். அப்படி இருக்க இதற்கு ஒரு கெட்ட காலம் வந்தபொழுது இதை விட்டு வேறு இடம் சென்று விட என் மனம் இடம் தரவில்லை. நல்ல நிலையில் இந்த மரம் இருந்த பொழுது அதை அண்டி பிழைத்த நான்
அதை கெட்ட நிலைக்கு வந்தவுடன் அதை விட்டு ஓடுவது முறையாக இருக்காது. இவ்வாறு கூறிய கிளியின் வார்த்தையை கேட்ட இந்திரன் மிகவும் மனதிருப்தியுற்று அந்த கிளியை ஒரு வரம் கேட்க சொன்னான். அந்த கிளியோ அந்த மரம் மீண்டும் சிரித்து பழைய நிலையை அடைவதையே வரமாக கேட்டது. மேலும் சந்தோஷம் அடைந்த இந்திரன் அந்த மரத்தை மீண்டும் செழிக்க வைத்து கிளிக்கும் அருள் புரிந்தான். இப்படி விசுவாசம் உள்ளவன் தானும் வாழ்ந்து தான் யாரை அண்டி இருக்கிறானோ அவர்களையும் வாழ வைக்கிறான். இதனால்தான் விசுவாசம் என்பது மனித குணங்களில் மிகவும் மேம்பட்ட ஒன்றாக வர்ணிக்கப்படுகிறது. இவ்வாறு விசுவாசத்தின் சிறப்பை பற்றி விளக்கிய பீஷ்மரிடம் தர்மபுத்திரர் அதை அடுத்த சந்தேகத்தை கேட்டார்.